கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த புதிய நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரனாக அடியேன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எசப்பா நல்லவர். இந்த புதிய நாளில் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கலங்க வேண்டாம். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். உங்கள் வேதனைகளை ஆண்டவர் மாற்றுவார். முதலாவது பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஜீவ வார்த்தைக்கு தெரிந்து கொண்ட வேதவசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9வது வசனம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு வாசல் படியிலே நிற்பார்கள். வாசற்படியிலே நிற்பார்கள். பாருங்கள், எலிசா தீர்க்கதரிசியின் வீட்டின் வாசற்படியிலே ஒரு மனிதன் வந்து நிற்கிறான். அதுவும் அவன் எங்கிருந்து வந்திருக்கிறான்? சீரிய தேசத்திலிருந்து, வேறொரு தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்கு வந்திருக்கான். எதுக்காக வந்தான்? அவனுக்குள்ள ஒரு கொடிய வியாதி, யாராலும் சுகப்படுத்த முடியாத வியாதி, குஷ்டரோக வியாதி இருக்கிறது. அவன் அதிகாரம் படைத்தவன். சீரிய இராணுவத்திலே ஒரு படை தளபதியாக, ஒரு படை தலைவனாக இருக்கிறான். பாருங்கள், அவனுக்கு சுகமே கிடைக்கல. அவன் பாருங்கள், எலிசா தீர்க்கதரிசியை குறித்து கேள்விப்பட்டு எலிசா தீர்க்கதரிசி இடத்துல வந்தால் அந்த குஷ்டரோக வியாதிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்கிற ஒரு காரியத்தை அவன் அறிந்திருந்தபடினால் பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து எலிசாவின் வீட்டின் வாசல் வந்துக்கிறான். பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வீட்டை, உங்களுடைய குடும்பத்தை தேவன் மாற்றி அமைக்கப் போகிறார். உங்கள் வீட்டின் வாசல் படியில், உங்கள் வீட்டில் மற்றவங்க நிற்க போகிறாங்க. எதுக்குன்னா நன்மை பெறுவதற்கு, அதாவது உங்களிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு. நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட சுகமளிக்கிற வரம் இருக்குது, உங்கள்கிட்ட அற்புதம் செய்கிற வல்லமை இருக்குது. இவங்கள்ட்ட போனால் இவங்க ஜெபித்தா எங்களுக்கு விடுதலை கிடைக்குன்னு சொல்லி நாலாபுறத்திலிருந்தும் ஜனங்கள் கேள்விப்பட்டு உங்கள் வீட்டை தேடி வர போகிறாங்க. நிச்சயமாக தேடி வர போகிறாங்க. அதே போல் இன்னும் நீங்கள் ஞானம் படைத்தவர்களாய், அதிகாரம் படைத்தவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி இவர்களிடத்திலே போனால் நமக்கு அவர்கள் ஏதாவது நல்ல காரியத்தை செய்வார்கள், ஒரு உதவி செய்வார்கள், அல்லது வாழ்க்கையிலே மேன்மை அடைவதற்கு ஒரு வழிகாட்டுவார்கள் என்று சொல்லி உங்களை தேடி வருவார்கள். சமுதாயத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான நபராக நீங்கள் நிச்சயமாய் மாறப்போகிறீர்கள். இத்தனை காலங்களும் நீங்கள் மற்றவருடைய வாசற்படியிலே போய் நின்று கதை தட்டி கொண்டு நின்றிருக்கலாம். இனி உங்கள் வீட்டின் வாசல்படியில் நின்று மற்றவர்கள் கதவை தட்டப் போகிறார்கள். அப்படி சூழ்நிலைகளை ஏசப்பா மாற்றி அமைக்கப் போகிறார். எலிசா தீர்க்கதரிசியோடு இருந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். எலிசா தீர்க்கதரிசியின் வாசல்படியிலே நாகமான் வந்து நின்றதைப் போல உடைய பிள்ளைகளுடைய வீட்டின் வாசலிலே மற்றவர்களை நீர் கொண்டு வரப்போகிறீர். அதற்கான நன்றி. அப்படிப்பட்ட சூழ்நிலையை இவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உருவாக்கப் போகிறீர். அதற்கான நன்றி. அதற்கான கிருபை, அதற்கான அபிஷேகம், அதற்கான வரம், அதற்கான ஞானம், அதற்கான பணி உயர்வை ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இத்தனை காலங்களும் மற்றவர்களை தேடி போன இவர்களை தேடி மற்றவர்கள் வரத்தக்கதாய் சூழ்நிலை நீர் மாற்றுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது வியாதியஸ்தர்களை தொடுங்கப்பா. சுகமளிக்கிற வல்லமை புதிரங்கட்டும். திருமண தடை விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். குழந்தை இல்லாத குடும்பங்களில் குழந்தை பாக்கியத்தை கட்டளிவீராக. நிரந்தரமான வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானத்தை ஆண்டு உருவாக்கி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்கள் பிரிவினைகளோடு இருக்கிறதோ அந்த பிரிவினை மாறி குடும்பங்கள் சமாதானம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.